அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு ஒப்பந்த பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்திருக்கிறது. மருத்துவமனை நிர்வாகத்தின் அனுமதியோடு கடந்த 3 ஆண்டுகளாக சிகிச்சை அளிக்கப்படுவது அம்பலமாகியிருக்கிறது. தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் துப்புரவு ஒப்பந்த பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக புதிய தலைமுறை செய்தியாளருக்கு தகவல் கிடைத்தது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் நோக்கில் களமிறங்கிய புதிய தலைமுறைக்கு பல ஆதாரங்கள் அடுத்தடுத்து சிக்கின. தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு துப்புரவு பணி மேற்கொள்வதற்காக ஒப்பந்த அடிப்படையில் அமர்த்தப்பட்ட பணியாளர்கள் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் பணிகளை எந்தவித தயக்கமும் இன்றி மேற்கொண்டு வரும் காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. காயங்களுக்கு மருந்து கட்டுதல், நோயாளிகளுக்கு ஊசி போடுதல், குளுக்கோஸ் ஏற்றுவது, செவிலியர்களுக்கு மருந்துகளை எடுத்து தருவது, விஷம் குடித்து வரும் நோயாளிகளின் வயிற்றை சுத்தம் செய்வது, ஆக்சிஜன் சிலிண்டர்களை கையாளுவது என துப்புரவு ஒப்பந்த பணியாளர்களின் செயல்களும் புதிய தலைமுறையின் கள ஆய்வில் பதிவாகியுள்ளன. தேனி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் நிர்பந்தத்தாலேயே ஒப்பந்த துப்புரவு தொழிலாளர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பணிகளை மேற்கொள்வதும் வெளிச்சத்திற்கு வந்தது. இந்த தொழிலை பார்க்க மறுத்தால் வேலையை விட்டு நீக்கிவிடுவதால் வேறு வழியின்றி தாங்களே சிகிச்சை அளிப்பதாக ஒப்பந்த துப்புரவு பணியாளர்கள் கூறுகின்றனர். துப்புரவு பணியை தவிர மற்ற எல்லா வேலையுமே மாவு கொட்டு போடுறதுலேருந்து, ஊசி போடுறதுலேருந்து, தையல் போடுறதுலேருந்து, மருந்து குடிச்சு வர்றவங்கள தொமக்காஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா வேலையுமே எங்களைத்தையும் செய்ய சொல்லி தொந்தரவு பண்ணுறாங்க. பேஷண்ட்டுக்கு மருந்து கட்டுறது, ஸ்ட்ரெச்சர் தள்ளுறது, ட்ரிப் ஏற்ற சொல்கிறது, அந்த மருந்து எடுத்துகிட்டு வாங்கிக்கிறது, அந்த மருந்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த மருந்து எடுத்துகிட்டு வாங்கிக்கிறது, குளுக்கோஸ் ஏற்றி விடுங்க அப்படிங்கிறது, இது போன்ற வேலைகள்லாம் என்னை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த வேலைகளை பற்றி எதுவுமே தெரியாது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இது போன்ற சம்பவங்கள் சர்வசாதாரணமாக அரங்கேறி வருவது நோயாளிகளின் ஆரோக்கியத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. தவறான சிகிச்சையால் அசம்பாவிதங்கள் ஏற்படும் முன்பு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது சாதாரண அடித்தட்டு மக்கள் வர்றாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்கன்னா யார் வர்றாங்கன்னா அடித்தட்டு மக்கள் தான் வர்றாங்க, ஏழை எளிய மக்கள் வர்றாங்க. இப்படி அவங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு ஆபத்தான ஒரு வேலையாக இது தெரியுது. இது அரசு மருத்துவக் கல்லூரி டீன் இருக்காங்க, அரசு சுகாதாரத்துறை இருக்குது, மாவட்ட நிர்வாகம் இருக்குது. இந்த 3 நிர்வாகம் இதை கண்டுகொள்ளாமல் இருக்காங்க. உடனடியாக அந்த 3 நிர்வாகம் இணைந்து சுகாதாரத்துறை, மருத்துவக் கல்லூரி மற்றும் மாவட்ட நிர்வாகம் இணைஞ்சு இதை உடனடியாக கண்காணிக்கணும். இந்த சம்பவம் குறித்து மருத்துவக் கல்லூரியின் நிலைய மருத்துவ அலுவலர் ரமேஷ் பூபதியை தொடர்பு கொண்டு கேட்டபோது இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக அவர் மறுக்கிறார். மேலும் ஆண் செவிலிய ஊழியர்கள் மட்டுமே இதுபோன்ற பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் துப்புரவு பணியாளர்கள் இதுபோன்ற பணிகளை மேற்கொள்ளவில்லை என அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனிடையே பார்த்தோம்னா இந்த சம்பவம் குறித்து பல மருத்துவர்களை நாம் அணுகி கேட்டபோது அவர்கள் இந்த சம்பவத்தை மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவமாக பார்க்கின்றனர். மேலும் மருத்துவத்துறைக்கு இது மிகப்பெரிய களங்கத்தையும் அவப்பெயரையும் ஏற்படுத்திய சம்பவமாக இதை பல மருத்துவர்கள் பார்க்கின்றனர். இந்த அவப்பெயரையும் களங்கத்தையும் போக்க சுகாதாரத்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்ற கேள்வியுடன் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெலின் மற்றும் தேனி மாவட்ட செய்தியாளர்களுடன் பாலாஜி.